அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் சம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதல் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கும் இந்த ஆங்கில தேர்ச்சிங்கிற ரொம்ப அரிதான திறமை போய் சேரணும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, 2 லட்சம் வார்த்தைகள் உள்ள ஆங்கிலத்தில் 100 வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். இது என்ன மிக மிக முக்கியமான வார்த்தைகள்னால், இந்த வார்த்தைகளை தான் டே இன் அண்ட் டே அவுட்டு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. எப்பொழுதுமே நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இந்த 100 வார்த்தைகள். இந்த 100 வார்த்தைகளில் முதல் வார்த்தையாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை த டிஹெச்இ. இது அமெரிக்காவில் த டிஹெச்இம்பாங்க, யூகே ப்ரொனன்சியேஷனில் தீன்னு சொல்லுவாங்க. டிஹெச்இ ரெண்டும் ஒன்று தான். த அப்படின்னா அந்த அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், த சன் அப்படின்னா சன் எல்லாருக்கும் தெரியும், சூரியன் எல்லாருக்குமே தெரியும். மூன் நிலவு எல்லாருக்கும் தெரியும். த சன் அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு த முன்னாடி போடுவாங்க. த சன், த மூன். ஸோ இது பரவலாக ஆல்மோஸ்ட் எல்லா வாக்கியங்கள்லேயும் இந்த வார்த்தை வரும். அதனால் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஆஃப், ஓஎஃப், ஆஃப். ஆஃப்னா உடைய. இதுவும் 2வது முக்கியமான வார்த்தை. 2 லட்சம் வார்த்தையில் 2வது முக்கிய வார்த்தைன்னா நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ முக்கியம்னு. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஆஃபுங்க உடைய. He is a friend of my brother. He is a friend of my brother. என்னுடைய சகோதரனின் நண்பன் இவன் அப்படிங்கிறது. என் சகோதரனுடைய நண்பன், அந்த உடைய தான் ஆஃப். ஸோ இந்த முக்கியமான வார்த்தை எல்லா வாக்கியங்கள்லையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த முக்கியமான வார்த்தை and, ஏஎன்டி, and, அண்டுன்னு சொல்லக்கூடாது. and, ஏஎன்டி. andனா மற்றும் இல்லை மேலும். இப்போ ஐ அண்ட் யூ அப்படின்னா நானும் நீயும், ஐ அண்ட் யூ. ஹி அண்ட் ஷீனா அவனும் அவளும். ஸோ அந்த ஆண்டுங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை, மற்றும் இல்லைன்னா மேலும்ங்கிறத குறிக்கிறது. அடுத்த வார்த்தை இன்னும் முக்கியமான ஒரு வார்த்தை தான் அது. ஒரே ஒரு லெட்டர் உள்ளது, அவ்வளோ மீனிங் இருக்குதுல. முக்கியமான ஒரு மீனிங் ஒரு. ஹீஸ் அ பாய், அவன் ஒரு பையன். ஷீ இஸ் அ கேர்ள், அவள் ஒரு பெண். ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்கிற இதுதான் ஏங்கிறது ஒரு. ஸோ முதலையாக ஒரு பொருளை நம்ம அறிமுகப்படுத்துகிறப்ப இந்த ஏன்னு யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் எ பிக் ட்ரீ, அது ஒரு பெரிய மரம். அப்புறம் அந்த மரத்தை இன்னொரு வாட்டி நம்ம குறிப்பிடணும்னா தட் ட்ரீ ஆர் தேட் ட்ரீன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல அறிமுகப்படுத்துகிறப்ப ஏங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். TO2. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை அதிமுக்கியமான வார்த்தைங்க டூ. ஏன் இது இவ்வளோ முக்கியம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2 பயன்பாடுகள் இதுக்கு இருக்குது. ஐ ஆம் கோயிங் டு த ஸ்கூல்னால் நான் பள்ளிக்கூடத்திற்கு போகிறேன். இக்கு அப்படிங்கிற மீனிங்கில் வருது இந்த வாக்கியத்தில். இன்னொன்று ஐ வாண்ட் டு கோ டு ஸ்கூல் அப்படின்னா நான் பள்ளிக்கு போக விரும்புகிறேன் அப்படிங்கிற நோக்கத்தையே குறிக்கிறதுக்கு இந்த டூ பயன்படுது. இந்த 2 பயன்பாடுகளும் ரொம்ப 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 முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை இன். ரொம்ப அபரிமிதமாக எப்பொழுதுமே பயன்படுத்துகிற வார்த்தை இன். ஐயன். இன்றுன்னா இல்லுன்னு அர்த்தம். இப்போ ஐ லிவ் இன் அ சிட்டி, நான் நகரத்தில் வாழ்கிறேன். நகரத்தில், இன் அ சிட்டி. ஐ லிவ் இன் அ சிட்டி, நான் நகரத்தில் வாழ்கிறேன். இன்னுன்னா இல். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை இஸ். ஈஸ்ன்னு சொல்லிடக்கூடாது, இஸ், ஐஎஸ், இஸ். இஸ்ன்னா அர்த்தம் இருக்கிறது. த சிட்டி இஸ் பிக் அப்படின்னா நகரம் பெரிதாக இருக்கிறது. இந்த இஸ்ஸுங்கிறது வெவ்வேறு இடங்களில் பயன்படும். ஆனால் அந்த இஸ்ஸுங்கிற வார்த்தை மட்டும் என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை யூ, ஒய்ஓயூ. இது கவனமாக கேளுங்க, ஒய்ஓயூ. ஏன்னா இதுக்கு 2 அர்த்தம் இருக்குங்க. யூனா நீ, இன்னொரு யூ நீங்கள். மரியாதை கொடுத்தாலும் யூ தான், மரியாதை கொடுக்கலன்னாலும் யூ தான். ஸோ யூ கோ தேர், நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கோ தேர். கேன் யூ கம் ஹியர், நீங்கள் இங்கே வர முடியுமா அப்படின்னு மரியாதையாக சொல்கிறதுக்கு யூ தான். யூ நீயும் குறிக்கும், நீங்களையும் குறிக்கணும். கவனம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை தட். தட்டுன்னா அது. இப்போ நம்ம அது ஐ வாண்ட் தட் பென், எனக்கு அந்த பேனா வேண்டும் அப்படின்னு நம்ம தட் சொல்கிறது தான் ஐ வாண்ட் தட் பென். ஸோ தட்டுங்கிறது அது. இது குறிப்பாக அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை குறிக்கிறதுக்கு பேர் தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை இட்டு. இது சின்ன வார்த்தையாக தெரியலாங்க இட்டுன்னு, ஆனால் அது ஒரு பெரிய விஷயம். ஏன் பெரிய விஷயம்னா, இட் இஸ் எ பென், இது ஒரு பேனா அப்படின்னு குறிக்கிறதுக்கு. அது இல்லைன்னா இதுங்கிற நோக்கு, 2 நோக்கிலையுமே இதை பயன்படுத்துவாங்க. இது மிக முக்கியமாக இது பயன்பாடுகள் எங்கே பார்த்தாலும் சதறி கிடக்குது. இட், ஹீ, ஷி, இட்டில் இட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹீனா அவன். ஹீ இஸ் கைண்ட், அவன் ரொம்ப அன்பானவனாக இருக்கிறான். ஹீங்கிறது அவன் ஒருமையை குறிக்கும். ஹீ இஸ் குட், அவன் நல்லவனாக இருக்கிறான். ஹீ இஸ் எ ஸ்காலர், அவர் ரொம்ப படிப்பாளியாக இருக்கிறார். இந்த ஹீங்கிறது அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வாஸ்.
WAS வாஸ்ட்ங்கிறது இறந்த காலத்தை குறிக்கிறதுங்க. எப்படின்னு சொல்ல, ஹி வாஸ் யங், அவன் இளமையாக இருந்தான். இப்போ ஹீ இஸ் ஓல்டு பட் ஹி வாஸ் யங், அவன் வந்து ரொம்ப இளமையாக ஒரு காலத்தில் இருந்தான். ஸோ இறந்த காலத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுற மிக முக்கிய சொல் வந்து வாஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஃபார்னா காக. ஐ வெயிட் ஃபார் ஹிம், அவனுக்காக நான் காத்திருக்கிறேன். ஐ வெயிட் ஃபார் ஹிம், ஃபார்னா காக. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஆன்னா ஓஎன் ஆன்னா மேல் இல்லைன்னா மீதுன்னு அர்த்தம். த பென் இஸ் ஆன் த டேபிள், அந்த பேனா மேஜை மேல் இருக்கிறது. அதனால இந்த ஆண்கிறது நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஆர்னா இருக்கின்றனன்னு அர்த்தம். த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் அப்படின்னா, த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங்னா அவங்க பறந்து கொண்டு இருக்கின்றன, அந்த இருக்கின்றன பறவைகள் பறந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆறுங்கிறது இருக்கின்றன. அடுத்து பார்க்க போகிற நம்ம வார்த்தை வந்து ஆஸ்னா எனவே, ஆகையினால், பொழுது, போது, இதுமாதிரி நிறைய அர்த்தம் இருக்குது. இருந்தாலும் ஒரு அர்த்தத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஆஸ் ஐ கோ, நான் போகிறதுனால, ஐ see him, நான் பார்க்குறேன் அவனை. ஆஸ் ஐ போகிறதுனால நான் பார்க்குறேன். ஆஸுங்கிறது ஆகையினால், அதனால் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து வித்னா உடன். ஐ வாண்ட் டு கோ வித் ஹிம், நான் அவனுடன் போக விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கோ வித் ஹிம், வித்னா உடன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஹிஸ்னா அவனுடைய. ஐ வாண்ட் டு நோ ஹிஸ் நேம், அவனுடைய பெயரை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஹிஸ் நேம், அவனுடைய பெயர். இந்த இடத்துல ஹிஸ்ங்கிறது அவனுடைய. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து THEY, தேனா அவர்கள். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் என்னுடைய நண்பர்கள். தேனா அவர்களை குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான வார்த்தை ஐ. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஐனா நானை மையப்படுத்தி தான் எல்லாமே இருக்குது. ஐ எம் அ பாய், ஐ எம் அ டீச்சர், ஐ எம் அ ட்ரெயினர், ஐ எம் அன் இன்ஜினியர். இப்படி நீங்கள் சொல்கிறப்ப நான் யார் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி இது. ஸோ அதில் தான் இந்த ஐ வருது. இந்த ஐயை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான், ஐ அப்படிங்கிறத வச்சு தான் இந்த உலகமே இயங்குது. ஸோ ஐங்கிறது நான். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து அட்டுன்னா இல். தெர் இஸ் அ மேன் அட் த டோர், கதவுக்கு அருகில் ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த அருகில் அப்படிங்கிறதுல தான் இந்த அட்டு வருது. அட். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து பீங்க. இதோட முக்கியத்துவத்தை சொல்லி மாடாதுங்க. ஏன்னா இந்த பி வேர்ப்ஸ்ன்னே சொல்லி ஒரு 10-15 வார்த்தை இது வழியாக வருது. பீனா இருக்கிறது. பி காம், அமைதியாக இரு. பி குவைட், அமைதியாக இரு. பி சைலண்ட், அமைதியாக இரு. பாருங்கள் எத்தனை வார்த்தை வருது பாருங்கள். இந்த பீங்கிறது இருக்கிறது தான். டோன்ட் பி நர்வஸாக இருக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த வார்த்தை பயன்படுது. பி வந்து அவ்வளோ முக்கியத்துவமான ஒரு வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து THIS, இது அப்படிங்கிற மீனிங்கில் வருது. திஸ் இஸ் மை பென், திஸ் இஸ் மை ஷர்ட், திஸ் இஸ் மை ஸ்பீச். திஸ்னா இதுங்கிற வார்த்தையில் வருது. நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஹேவ். இதோட பயன்பாடுகள் நிறைய பயன்பாடுகள். ஒரு அடிப்படையான பயனை மட்டும் நான் சொல்கிறேன். பெற்றிருக்கிறேன். ஹேவ்னா பெற்றிருக்கிறேன், வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஐ ஹாவ் அ பென்னா நான் ஒரு பேனா வச்சிருக்கிறேன். ஐ ஹாவ் அ கார்னா நான் ஒரு கார் வச்சிருக்கிறேன். இதுதான் இது முக்கியமான ஒரு அர்த்தம். இது இல்லாமல் நிறைய அர்த்தம் இருக்குது. அது வெவ்வேறு வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஃப்ரம்னா இருந்து. ஐ கோ ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை, நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறேன். கோயம்புத்தூர்ல இருந்துங்கிறப்ப ஃப்ரம் கோயம்புத்தூர், சென்னைக்கு டு சென்னை. ஐ கோ ஃப்ரம் கோயம்புத்தூர், ஃப்ரம்னா இருந்து. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஆர்னா அல்லது, இது அல்லது அது. ஐ டேக் இட்லி ஆர் தோசா இன் த மார்னிங், நான் காலையில் இட்லியோ அல்லது தோசையோ எடுத்துக்குவேன். ஸோ இந்த ஆறுங்கிறது அல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஒன்றுன்னா ஒன்று. ONE, ஒன். ஐ ஹாவ் ஒன் கார், என்னிடம் ஒரு கார் உள்ளது. ஐ ஹாவ் ஒன் சிஸ்டர், எனக்கு வந்து ஒரு சகோதரி இருக்கிறார். இந்த ஒன்னுங்கிறது ஒருமையை குறிக்கும், ஒரே ஒரு நம்பரை குறிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து HADனா பெற்றிருந்தது. முன்னாடி வச்சுருந்தேன், இப்போ வச்சிடல. ஐ ஹேட் அ சைக்கிள், எனக்கு வந்து ஒரு சைக்கிள் முன்னாடி இருந்தது. ஐ ஹேட் அ சைக்கிள், இப்போ என்கிட்ட கிடையாது. ஐ ஹேடுங்கிறது நான் முன்னாடி வச்சுருந்தது. ஐ ஹேடு 5 பென்ஸ், என்கிட்ட 5 பேனாக்கள் ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் இருந்தது. ஹேடுன்னா நான் வச்சுருந்தேன். பை BY. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வருங்க, பை BY. இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்னா 26 லெட்டர் இங்கிலீஷில், ஃபஸ்ட்லேருந்து 2வது லெட்டர் பி, கடைசிலேருந்து 2வது லெட்டர் ஒய், ரெண்டாவது லெட்டரும் சேர்ந்து ஒரு வார்த்தையாக வந்திருக்கு பை. இந்த பை வந்து மூலம் இல்லைன்னா ஆல். ஐ கோ பை ட்ரெயின், நான் போக வேண்டிய மூலம், நான் வந்து வேலைக்கு போகிறேன். ஐ கோ பை ட்ரெயின் டு மை ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை.
அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து வார்த்தை தாங்க, வார்த்தை தான். இந்த வேர்டு தான் எல்லாமே. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வேர்ட்ஸ் தான். நீங்கள் பேசுகிறது எல்லாமே வேர்ட்ஸ் தான். வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. வேர்டு இஸ் அ வேர்ட். ஸோ வேர்ட் பை வேர்ட். ஸோ ஐ லைக் டு சே மெனி வேர்ட்ஸ். நிறைய வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வேர்ட் இஸ் லைக் தேட். வேர்ட் இஸ் சொல், இல்லைன்னாக்கா வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து பட். பியூடி. பட்னா ஆனால். இப்போ பாருங்கள், ஐ ஒர்க் ஹார்ட் ஃபார் அன் எக்ஸாம். நான் பரீட்சைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். பட் ஐ ஃபெயில்டு. நான் ஃபெயில் ஆகிட்டேன். நல்லா படித்ததுக்கப்புறமும் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் ஐ ஒர்க்டு ஹார்ட் ஃபார் த எக்ஸாம் பட் ஐ ஃபெயில்டு. பட்டுன்னா ஆனால். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து நாட். நாட்னா இல்லைன்னு அர்த்தம். ஐ ஆம் கம்மிங்னா நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் வந்துகிட்டு இல்லை, ஐ ஆம் நாட் கம்மிங் அப்படின்னு நெகட்டிவில் சொல்கிறப்ப அந்த நாட் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆம் கம்மிங், நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் நாட் கம்மிங், நான் வந்து கொண்டு இருக்கவில்லை. அந்த இல்லை தான் நாட். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து வாட்டுங்க. WHAT. வாட்னா என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? உன்னுடைய பெயர் என்ன? வாட் அப்படின்னா என்ன? மிக முக்கியமான கேள்வி வார்த்தை வந்து வாட். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஆல். ALL. ஆல்னா அனைத்தும். ஐ லவ் யூ ஆல். நான் உங்கள் எல்லோரிடமும் அன்பு செலுத்துகிறேன். ஐ லவ் யூ ஆல். ஆல்னா அனைவரும், அனைத்தும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மறக்காமல் நீங்கள் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபியூச்சரில் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.